அன்பு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது குபேரமலரின் மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி நான் காமிக்கிற இந்த பொருள் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் உதவும், நம்ம செடிகளுடைய வளர்ச்சிக்கும் உதவுங்க. வாழைப்பூ பெண்களுடைய கருப்பை ஆரோக்கியத்தை காக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய வடிவமே கருப்பை மாதிரி இருக்கிறதுனால கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த நோய்களும் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. 40 வயதுக்கு மேலே மெனோபாஸ் டைம் நம்ம கடக்கும் போதுட்டு ஹெவி ப்ளீடிங் ஏற்படும் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி டயத்தில் இந்த வாழைப்பூ அதிகம் நம்ம சேர்த்துக்கலாம். எந்த வடிவம் கூட்டு மாதிரி சாப்பிட்லாம், இல்லை வெறும் வயிற்றில் இந்த பாருங்கள், இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த பூவை மட்டும் எடுத்து சாப்பிட்லாம். இதை தேனில் ஊற வச்சு பதப்படுத்தி வச்சும் சாப்பிட்லாம்னு சொல்லியிருக்காங்க. இப்படி செய்யும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி அந்த தோலை நம்ம வீணாக்காமல் இந்த மாதிரி மிக்சியில் நான் அரைச்சிட்டேங்க. மழை பெய்யறதுனால என்னால் இல்லை லிக்விட் ஃபெர்டிலைசராகவும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்க முடியலங்கிறதுனால நான் இப்படி அரைச்சி வச்சுருக்கேன். இதை செடிகளுக்கு தோண்டி புதைச்சிட்டாலும் செடிகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். வாரம் ஒரு முறை வாழைப்பூ சேர்த்துக்கோங்க.